வெற்றி எதனால இப்படி அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கான்னு தெரியாம, பாண்டியும் என்னடா பண்ற ஏதாவது பண்ணுடான்னு சவுண்ட் விட்டுக்கிட்டு இருந்ததுனால, அவனையும் இங்க இருந்து இப்படி எல்லாம் கத்தக்கூடாதுன்னு கூட்டிட்டு போறாங்க. வெற்றியும் நெடுமாறன் எப்பவுமே ஒவ்வொரு முறையும் அவன்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும்னு சொன்னதையும், நெடுமாறன் மட்டும் இல்லாம விக்கியும் அவனை பலமுறை அசிங்கப்படுத்தினதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கேப்பை போட்டு வந்து முட்டை எடுத்து சமைக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத செப்ஸும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஐசுவும் பரபரப்பா சமைச்சுக்கிட்டு இருந்தா, வெற்றியும் ஐசுவை சைட்டை போட்டுக்கிட்டே சமைச்சு முடிச்சிட்டு ஃபைனலா பிளேட்டிங்கும் பண்ணி முடிக்கிறான். டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லி கூப்பிட அவங்களும் வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஜட்ஜஸும் சாப்பிட்டு பார்த்து அந்த டிஷ்ல இருக்க நிறை குறைகள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப ஐசுவும் வந்து பிரசன்ட் பண்ண அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓவராலா நல்லாவே இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம வெற்றியும் வந்து பிரசன்ட் பண்றான். ஆனா என்னாச்சுன்னு தெரியல. ஜட்ஜஸ் ரொம்ப நேரமா அவனோட டிஷ்ஷை பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, அவனும் முட்டை மிட்டாய்னு சொல்ல, இந்த பக்கம் நெடுமாறனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னது முட்டை மிட்டாயான்னு கேட்கும்போது பாஸ்ட்ல வெற்றி செல்வியை விளாடவான்னு கூப்பிட்டா, நான் தான் வரலைன்னு சொல்றேன்ல கம்முனு கடன்னு சொல்றா. அப்ப அம்மாவும் வந்து இருக்கிற காசெல்லாம் பெரட்டி, அப்பா உனக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தா வேணாம்னு சொல்ற, என் ஃப்ரெண்டு வீட்ல எல்லாம் எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்றாங்க, எனக்கு பட்டாசுலாம் வேணாம் ஸ்வீட்டு தான் வேணும், அதான் பட்டாசு வாங்கி கொடுத்துருக்காருல, அப்புறம் ஏன் ஸ்வீட் வேணும்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருமான்னு சிதம்பரம் வந்து, உனக்கு ஸ்வீட்டு தானம்மா வேணும் அப்போ நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் முட்டையை வச்சு ஏதோ டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டு வராரு. டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது வெற்றி இப்ப பண்ணியிருக்க அதே டிஷ்ஷை தான் பண்ணியிருக்காரு. வெற்றியையும் கூப்பிட்டு உட்கார சொல்லி அவரே எல்லாருக்கும் ஊட்டி விட, செல்வி மட்டும் இல்லாம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்புறம் பிரசன்ட்ல அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு ஜட்ஜஸும் சிம்பிள் டிஷ்ஷா இருந்தாலும் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. இருந்தாலும் அதுல ஒரு சில குறைகளையும் சொல்றாங்க. ஆனா இது ஓவராலா ஒரு நல்ல டிஷ் தானே பாராட்ட ஐசும் இதை கேட்டு சந்தோஷப்படுறா. அப்புறம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அவங்களோட டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்த்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்கஸ் பண்ணி மார்க் போடுறாங்க. அடுத்த ரவுண்டுக்கு யாரெல்லாம் அனுப்பலாம்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆங்கரும் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போற 12 பேர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. வெளியே வந்ததுமே என்னடா ஆச்சு உனக்கு, கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, அட நீ வேற, நான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், எப்படியோ கடைசியில தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பண்ணிட்டேன்னு சொல்றான். ஜட்ஜஸும் எல்லாத்துக்குமே பாசிட்டிவா சொன்னதுனால யாரு தான் செலக்ட் ஆவாங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. நீ ஒழுங்கா பண்ணிட்டேல, இல்ல இந்த செட்டு மட்டும் கொஞ்சம் சின்னதா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன். என்னடா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்ற, நீ பண்ண டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்த்தியா இல்லையா, பாதி வெந்திருக்கும் போது சாப்பிட்டு பார்த்தேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை நல்லா தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயா விடுன்னு சொல்றான். இந்த பக்கம் அரவிந்த் ஒரு மாதிரி நெடுமாறனை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, அவனோட செஃப் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, ஒன்னும் இல்ல செஃப், அவரை சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான், அவர்கிட்ட எல்லாம் வச்சுக்காத, போன காம்படிஷன்ல அவர் பொண்ணு மட்டும் வாக் அவுட் பண்ணலன்னா உனக்கு இந்த டைட்டிலே கிடைச்சிருக்காது. என்ன செஃப் நீங்களே இப்படி பேசுறீங்க, உண்மையை தாண்டா சொல்றேன், அவரோட கிச்சன்ல ஒரு நாள் வேலை செஞ்சு பாரு, பர்ஃபெக்ஷன்னா அப்ப என்னன்னு தெரியும் உனக்கு, அவரோட கிச்சன்ல இருந்து வர்றவங்கள சாதாரணமா நினைக்காத, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்றாரு. அப்புறம் ஷோ ஆரம்பிச்சதும் எல்லாருமே நல்லா பண்ணீங்க, குறிப்பா அதுல அரவிந்த் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அவனை பாராட்டிட்டு வெற்றி பண்ண முட்டை மிட்டாயை பத்தி சொல்லும்போது, நான் இதை பல வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன், ஆனா இப்பதான் இத்தனை வருஷமா நான் ஏன் இதை சாப்பிடாம இருந்திருக்கேன்னு தோணி இருக்கு, இது அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு அவனை பாராட்டுறாங்க. ஐசுவையும் ஒரு சேலஞ்சான டிஷ் எடுத்து அதை 30 நிமிஷத்துக்குள்ள சூப்பரா செஞ்சு முடிச்சிருக்கீங்கன்னு பாராட்டுறாங்க. அப்புறம் ஆங்கரும் அடுத்த ரவுண்டுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அரவிந்த், செல்வின்னு, அடுத்து மீரா, ஐசுன்னு 11 பேரோட பேரை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா என்னடா இன்னும் நம்ம வெற்றியோட பேரை சொல்லலையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தா கடைசியா தான் நம்ம வெற்றியோட பேரை சொல்ல, இதை கேட்டு பாண்டி ரொம்ப சந்தோஷமா விசில் அடிச்சு கொண்டாடுறான். அப்புறம் எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து நாளையோட ரவுண்டு உங்களோட யூனிட்டியை டெஸ்ட் பண்ண போறதுன்னு, இந்த ரவுண்டுல உங்களோட சூசெஃபை கூட்டிட்டு வரணும். ஒரு கிச்சனை கரெக்டா ரன் பண்ண ஹெட் செஃப் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சூசெஃபும் முக்கியம், அதனால நாளைக்கு உங்க சூசெஃபை கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. வெற்றியும் எப்படியே செலக்ட் ஆயிட்டோம்னு ரிலாக்ஸா வரும்போது அரவிந்த் அவனை கூப்பிட்டு அவனோட தோள் மேல கை போட்டு, நீ ரூம் சர்வீஸ் தானே, ஏதோ ஃப்ளூக்ல இந்த டைம் தப்பிச்சிட்ட, ஆனா என்ன தோக்கடிக்க உன் அப்பனே வந்தாலும் முடியாது, உன் அப்பை என்ன இந்தியாலேயே என்ன தோக்கடிக்க யாரும் இல்லைன்னு காட்டுவேன், நீ பார்க்க தானே போறேன்னு சொல்ல, நம்ம பையனும் அமைதியாவே இருப்பான்னு பார்த்தா கையை எடுத்து விட்டு எக்கி அவன் தோள் மேல கை போட்டு அவனோட கன்னத்துல தட்டி கொடுத்து அவங்க அப்பாவோட சிக்னேச்சர் சைனை போட்டுட்டு சும்மா மாசம் அங்க இருந்து கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.